வணக்கம் மக்களே. யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன், சாந்தனு, பிருத்திவி பாண்டியராஜ் இவங்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருந்த ப்ளூ ஸ்டார் படம் மக்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆயிருக்க நிலையில் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட் ஈவெண்ட் ரீசெண்டாக நடந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டில் மொத்தமாக இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட மூவி டீம் என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வெற்றி ஒட்டுமொத்த குழுவாலையும் கொண்டாடப்படும். ஒரு நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களோட வெற்றியை அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இன்ச்சா ரசிக்கிறாங்க. இது மட்டுமே நீலம் ப்ரொடக்ஷனோட வெற்றிக்கு முதல் காரணம்னு நினைக்கிறேன். எத்தனையோ படங்கள் வேற வேற டெக்னீஷியன் அந்தந்த படத்தில் அந்த படத்தோட அவங்களோட ஒர்க்கு பற்றி நிறைய பேசிட்டே இருப்பாங்க. இது மட்டும் ஒரு குழு மனப்பான்மை இருந்துச்சு. படம் சக்ஸஸ் ஆயிடுச்சா, படம் இந்தந்த ஊர்ல எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குதா, எங்க ஊருக்கு பக்கத்துல ஒன்றும் இல்லை, நம்ம பிஆர்ஓ குணா பிரதர் பேசிட்டு இருந்தாரு. எங்க ஊர் பக்கம் அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்தந்த உள்ள தேட்டர் 2 தேட்டர்லையுமே ஓடுது, 2மே நல்லா ஓடுது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோவில் அவர் ரிப்போர்ட் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது தவிர்த்து இதில் உள்ள ஒரு இபி ஒருத்தர், அவர் கேரளா மலையாளி, மறுநாள் பேசும் பொழுதே படம் பிரேக் இவன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இதை விட ஒரு குழு மனப்பான்மையை நான் பார்த்ததே இல்லை. அந்த வெற்றி தனக்கு பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த திரைப்படம் இந்த நிறுவனம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது மனப்பூர்வமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கான வெற்றி தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீலம் ப்ரொடக்ஷன் இது மாதிரி ப்ளூ ஸ்டார் மாதிரி நிறைய படங்களை பண்ணுவாங்க, மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு பாசிட்டிவான டீம், செம்ம பாசிட்டிவான டீம். இந்த பக்கம் தம்பி அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் அவர்கள், நம்ம சாந்தனு பிரதர், ஷாம் பிரதர், ஷாம்னே ஆயிடுச்சு, பிருத்திவி பிரதர், இப்படி டீம்ல உள்ள ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு அத்தனை பேராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. சில படங்கள் மட்டும்தான் நம்ம நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களோட படங்கள் என்னென்ன அப்படின்னு பேசும் பொழுது ஈஸியாக ஒரு 7-8 படங்களை நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக என்னிட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் அப்படின்னு பேசும்போது அதில் ஒரு 7-8 படம் முக்கியமான படங்களை சொல்கிறேன்னா நிச்சயமாக ப்ளூ ஸ்டாரையும் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நான் ஒருவேளை ஒரு 70-80 வயசுல நான் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சேன்னா அதில் ப்ளூ ஸ்டாரும் ஒரு படமாக இருக்கும். சில படங்கள் மட்டும்தான் வர்த்தகத்தை மீறி உயர்ந்த நோக்கத்தோட தான் சொல்ல வந்த நோக்கத்தையும் சொல்லுவாங்க, பார்க்க வந்த ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட படம் இந்த படம். ஒரு புதுமுக இயக்குனராக அறிமுகமாகி தான் சொல்ல வந்த கருத்தை கமர்ஷியல் மீட்டர் மாறாமல் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் எல்லா சென்டர்லையும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி. எனக்குமே இந்த படம் எடுத்து வெளியிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய பார்வையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த படம் பேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசும்போது இதுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைக்க போகுதுன்றது ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் ஜெயிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு இந்த படத்துக்கு வெளியே நிறைய செய்திகளை சொல்கிறதா நான் உணர்றேன். பொதுவாகவே ஒரு சினிமா பிரபலங்களுடைய பிள்ளைகள்னா அவங்களுக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும்ன்றது ஒரு பொது பண்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, உள்ள நுழைஞ்சிடலாம். ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுதுங்கிற ஒரு செய்தியை பிருத்திவியும் சாந்தனும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக நம்ம சினிமாக்குள்ளே வரும்பொழுது வகைத்தொகை இல்லாமல் நிறைய படங்களை நடிச்சிருவோம், அப்புறம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற தமிழில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க கூட தன்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் இப்படிலாம் நடிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்கும். ஆக்சுவலாக நான் அசோக் செல்வனை கவனிக்கும் பொழுது தன்னுடைய பிகினிங்லேருந்து ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப சூஸியாக, ரொம்ப தரமான படங்களை நடிச்சிட்டு இருக்காரு அசோக். ஸோ அசோக், இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம். உங்களுக்கு ரொம்ப நன்றி அசோக் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ரகு பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ரகு ஒரு
ஒரு உள்ளொடுங்கிய தன்மை கொண்ட ஒரு ஆள். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படம் ஒரு பீரியடை உங்களுக்கு சொல்லுது. இந்த படத்தில் இருக்க ஒரு ஃப்ரேம் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னா ரகுவுடைய உழைப்பு வந்து ரொம்ப அபாரமானது. ஸோ ரகுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஏகன் வந்து அதுதான் நம்ம ஒரு கதை எழுதுறது அதை எடுக்கிறதெல்லாம் அதனுடைய எல்லா விதமான தன்மைக்கும் சம்மந்தப்பட்டது. ஸோ சார்பட்டா பரம்பரையில் ஒர்க் பண்ண அதே ஒரு ஈக்குவலான ஒர்க்கை வந்து ஏகன் அந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏகன். தமிழ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சாரு. வந்து அவன் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆனா தமிழ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களை விட ரொம்ப ரூட்டடான ஒரு படம் இந்த படம். ஸோ இந்த படத்தில் அவன் வேலை செஞ்சதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். செல்வாவை பற்றி சொல்லணும்னா நான் இப்போலாம் ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போது நான் செல்வா தான் என் மைண்டில் வச்சேன். எங்கெங்கெல்லாம் தூக்குவான். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் செல்வா தான் ஆக்சுவலாக எடிட்டரு. இப்போ வரப்போட 2-3 படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டரு. ஸோ ரொம்ப ஒரு கமர்ஷியலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவுமே பார்வையாளனுடைய மனநிலையிலிருந்து ஒரு கதையை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கு செல்வா சமகாலத்தில் ஆகச்சிறந்த ஒரு உதாரணமான ஒரு எடிட்டரை நான் சொல்லுவேன். நான் இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போனதுக்கு இந்த படத்தை கட் பண்ணதில் ஒரு பெரிய பங்கு வந்து செல்வாக்கு உண்டு. ஸோ செல்வா தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர் அண்ட் சார் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பொதுவாகவே நீலம் ப்ரொடக்ஷன் பற்றின ஒரு பொது புத்தி இங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வந்து அந்த படங்களை முன் வந்து அந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்றதுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பும் சினிமா மீது தேர்ந்த ரசனையும் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரசனை கொண்ட ப்ரொடியூசர்ஸுக்கும் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் நான் வந்து இந்த மேடையில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஜெய்யுடைய வெற்றியை வந்து நான் தனியாக பார்க்கவே இல்லை, என்னுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஸோ க்ளோஸ் டு தட் ஜெய் வந்து ஜெயிச்சது. அப்புறம் வந்து இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜெய்கிட்ட வந்து சொன்னேன், நான் வந்து உங்கள் ஊரை வந்து பார்க்கணும், எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அந்த ஊரெல்லாம் போய் பார்த்தேன். அப்புறம் ஜெய் அவங்க அம்மா போகும்போது வந்து எங்கள் நெத்தியில் சிலுவை போட்டு போனோம். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இன்னும் 2 நிமிஷம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ். அப்புறம் ரஞ்சித்தை வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்காம நான் ஒரு இயக்கமாக தான் ஒரு மூமெண்ட்டாக தான் ஆக்சுவலாக நான் பார்க்குறேன். நான் ஏன்னா தமிழில் வந்து நான் கொஞ்சம் ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் இலக்கியத்தில் சில 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 இயக்கம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு எழுத்துன்ற ஒரு சிறுபத்திரிகை மூலமாக கவிதை பற்றின ஒரு புதிய திறப்பை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. அதன் மூலமாக நிறைய கவிஞர்கள் வந்து உள்ளே வந்தாங்க. நகுலன், சுந்தர ராமசாமி, சி மணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு கவிதை புதிய அலை வந்து உருவாச்சு. அதில் வந்து பிரபஞ்சன், பா ஜெயபிரகாசம், அப்படி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு அலையை வந்து உருவாக்குனாங்க தமிழ் இலக்கியத்தில். அப்புறம் நிறப்பிரிகைன்னு ஒரு இலக்கிய காலகட்டம் அவங்க ஒரு புதிய மூமெண்ட்டை உருவாக்குனாங்க. நிறைய பேர் அதன் மூலமாக வந்தாங்க. அப்படியே நம்ம சினிமாக்குள்ளே வந்தோம்னா சினிமாவில் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு திராவிடியன் பாலிடிக்ஸை வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள் திராவிடியன்ஸ் படங்களாக வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அலை ஓஞ்சதுக்கப்புறம் திரும்ப 70-80களில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது. கண்சி வந்தால் மண் சிவக்கும், சிவப்பு மல்லி, சட்டமுறை இருட்டாரி, சட்டமுறை விளையாட்டு, ராமநாராயணன் கூட அந்த மாதிரி நிறைய 2-3 படங்கள் எடுத்துருக்காரு. ஒரு மூமெண்ட் வந்து ஒரு முறையும் உருவாகும். யாரோ ஒருத்தங்க அதை திறந்து வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஆபாவானன் கூட ஒரு டீம் வந்து உருவாக்குனாங்க. அதில் விஜயகாந்த் இருந்தார், அருண் பாண்டியன் இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் வந்து அது ஒரு சவால்களால் அவங்களால அதை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போச்சு. இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க. வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகரன் சொல்லிட்டு இப்போ கடைசியாக பழசிராஜான்லாம் அவங்க ஒரு டீமாக ஒரு மாற்று சினிமா குறித்து தொடர்ந்து தமிழில் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த தொடர்ச்சிக்கு இந்த பயணத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூமெண்ட்டாக பா ரஞ்சித் அவர்கள் வந்து உருவாகி இருக்கிறாரு. ஸோ இது ஒரு வரலாறு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி இருக்கிறது மூலமாக நீ ரஞ்சித் கிட்ட இருந்து வந்தவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸை பேசுகிறாங்க, திரும்ப வந்து அவங்க ஏன் அரசியலை பேசுகிறீங்க, ஏன் சாதியை பேசுகிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது. ஆனால் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அவசியம் ஒன்றுமே இல்லை. நேற்று வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயிலை நாங்கள் நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்டு வாங்கி ஒரு கோயிலை கட்டுறாங்க. அது இன்னைக்கு நடக்குது. இப்போ அதை படைப்புல நம்ம கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் நம்ம சொல்லுங்க? அது சுவாரஸ்யமா சொல்றோமா, இதை யாரு ஒடுக்குறானோ அவனும் இதை போய் சேர்ற இடத்துல சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். ஸோ திரும்ப நீங்க வந்து ஏன்டா சாதியை பேசுறீங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்கறவனை நோக்கி தான் நம்ம கேட்கணும். ஆக்சுவலா அவ்வளோ கான்சியஸாக காசை போட்டு ஒரு லேண்டு வாங்கி இந்த மக்கள் இந்த கோயில்களை வந்துட்டாங்க, நாங்கள் நுழைய மாட்டோன்ற ஒரு இடம் இருக்குதுல்ல, இன்னைக்கு சமகாலத்தில் நடக்குது. அரசு இந்து சமய அறநிலைத்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இல்லை இந்த மக்கள் உள்ளே வரணும், எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சமகாலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க அந்த திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு கலைஞன் வரான். அவன் வந்து எந்த படமாக எடுப்பான்? ஆக்சுவலாக அவனை பாதிச்சது தானே படமாக எடுப்பான். அப்போ நம்ம அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக படமாக எடுத்திருக்காரு.
அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நான் பெயரை மறந்ததுனா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நாம் பேசுவோம், உரையாடுவோம். நன்றி நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் படத்தை தியேட்டரில் பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது. ரஞ்சித்துகளுக்கும் ராஜேஷ்களுக்குமான நட்பு தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித்தும் ராஜேஷும் வரலாறு முழுக்க நண்பர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்திய நிலம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரஞ்சித்துகளும் ராஜேஷ்களும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை, அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அரக்கோணம் நம்மளுடைய சொந்த ஊரை பற்றி நம்ம சொந்த ஊரில் எடுக்கப்படுகிற ஒரு திரைப்படம், ஊரில் நடக்கிற ஒரு கதையினோடனே எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இயல்பாகவே. ஆனால் பொதுவாகவே எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்குது. அரக்கோணம் அப்படின்னாலே அது ஒரு ரவுடிசம் இருக்கும், இல்லை கேங்ஸ்டரிசம் இருக்கும், அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் உண்மையிலே நான் அப்படியான எந்த விஷயமும் பார்த்ததில்லை. அரக்கோணம் முழுக்க நான் பார்த்தது உழைக்கும் மக்களை தான் பார்த்துருக்கிறேன், அம்பேத்கரியவாதிகளை பார்த்துருக்கிறேன். அரக்கோணம் முழுக்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஊர். எந்த போனாலும் இனிமே உலகம் முழுக்க சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அரக்கோணம் அப்படின்னா அதுக்கான மிகச்சிறந்த அடையாளமாக ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஜெய்யனோட இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுவதற்கான அனுபவங்கள் உண்மையில ரொம்ப ஸ்பெஷலானது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு டைரக்டரோட போய் உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துனே இருக்கும். அவங்க என்ன ரெக்வயர் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியுதா, அவங்க சொல்ல வரதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துனே இருக்கும். ஆனால் ஜெய்யனை நம்மக்கிட்ட இருந்து தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணுவார். ஸோ கம்போஸ் பண்ணும்போது கோவிந்த் அவர்களோட நானும் ஜெய்யனும் உட்காந்து 3 பேரும் பேசி உரையாடி பாடல்களை உருவாக்குவோம். இந்த ஒட்டுமொத்த ஆல்பமும் அப்படி உருவாக்கி ரசித்து கேட்டுகிட்டே இருப்பார். ட்ரெயினில் போயிட்டே இருப்போம், பாடல்களை கேட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் பாடல்களை அவரும் ரசித்தார். இந்த ப்ராசஸின் வழியாக ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. உண்மையிலே இந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு ஆர்டிஸ்டாக இன்னும் நிறைய நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது மக்களுடைய வெற்றி, சமத்துவத்துக்கான வெற்றி, அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புகிறேன். அதனால ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் மேடையில் இருக்கிற எல்லாருமே எனக்கு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸாகவே ஃபீல் ஆகுறாங்க. அதுதான் இந்த அவர்களுடைய நடிப்பு திறமைக்கான அந்த வெற்றின்னு நான் நம்புகிறேன். நான் உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கதாநாயகன், கதாநாயகி உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திரைப்படத்தில் பங்காற்றியதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.